மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோவும் வந்துட்டு அப்படியே அவங்க பெட்ல தான் அவங்க இருப்பாங்க. 2 பேருமே "நீ அத பத்தி யோசிச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. எத பத்தி அப்படின்ற மாரி இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. டக்குன்னு ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் அந்த மாதிரி இருந்துருவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இருந்துருவாங்க. மறுநாள் காலையில இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "நீ வந்துட்டு ஃபிசிக்கலாவும் அதாவது மென்டலாவும் வந்துட்டு நீ ப்ரிப்பேர் ஆயிட்ட" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு ஹீரோயின் கிட்ட. அதோட அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோவும் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போவார். இப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஹீரோயினை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஹீரோயின் வந்து பூ பறிக்க வர்றது, அந்த பூவை பறித்து காதல் கிட்ட சொருவிக்கிறது, அந்த விஷயங்களெல்லாம் அவர் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அதோட வந்து ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவார். இப்போ ஹீரோயினும் வேலை விஷயமா அவங்க ஒரு ஊருக்கு வெளியூருக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின்ட்ட என்ன சொல்லும் அப்படின்னா, நான் வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டாக இப்போ இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து கேட்பாங்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அவன் என் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், நேற்று நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லும். உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதா இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பிரேக்கப் பண்ணிக்கிறதுல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதோட அவங்க வேலைகளை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வருவாங்க. அவங்க தாத்தா பாட்டிலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு வந்து கல்யாணம் பண்ண சொல்லி அவங்க சொல்லுவாங்க, வரனா இது வந்து கல்யாண வயசு வந்துருச்சு, இப்போ நீ கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை வந்து இருக்காரு, அவர் வந்து நீ கல்யாணம் பண்ணால் நீங்கள் 2 பேரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசவும் ஹீரோனோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நம்ம பொண்ணை விட அவர் நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளை வந்து 12 வயசுக்கு வந்து பெரியவர், சொல்லணும்னா அவரை வந்துட்டு நம்ம பொண்ணு வந்து அங்கிள்னு கூப்பிடணும், அவரை போய் கல்யாணம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோனோட அப்பாவும் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த தாத்தாவோட சேர்ந்துப்பாங்க, இதில் வயசு வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது, குடும்பத்தை பார்க்கணும், அந்தஸ்தை பார்க்கணும், அவர் வந்து அந்த வயசு 12 வயசு கூட இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருப்பார், அதெல்லாம் நம்ம யோசிக்கணும், அதை விட்டுட்டு இதை மட்டும் யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கவனிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கீங்க, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, என்னோட கேரியரில் வந்துட்டு நான் வந்து கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது உன்னை தாத்தா என்ன சொல்வார், உன்னோட இதெல்லாம் வந்து நாங்கள் வேணாம்னு சொல்லவே இல்லையா, ஆனால் அந்தந்த வயசில் வந்து கல்யாணம் நடந்தே ஆகணும், அது இந்த மாப்பிள்ளை தட்டி போச்சுன்னா அப்புறம் சரி வராது, அதனால நீ இப்போ கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த குடும்பத்தை நீ தான் பொறுப்பாக எடுத்துக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஹீரோனுக்கு முகமே வாடி போயிடும். வாடி போது இப்போ தாத்தா அதை புரிஞ்சுக்கல. இப்போ தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு, சரி நான் சொல்கிறது உனக்கு விருப்பம் இல்லாட்டி என்னம்மா பண்ணுறதுன்ற மாதிரி சோகமாக இருக்கும். ஹீரோனி யோசிச்சு பார்ப்பாங்க, சரி தாத்தாவோட சந்தோஷத்துக்காக ஓகேன்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு இப்போ என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அடுத்த வாரம் வந்துட்டு 2 ஃபேமிலியும் வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவோம், அப்போ 2 பேருமே இந்த விஷயமா பேசிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்துடுது. இப்போ 2 ஃபேமிலியும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிடும்போது ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா வந்து இப்போ அவங்களுக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கிட்ட சொன்னதை விட அவருக்கு நம்மளோட 12 வயசு பெரியவர் அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா எங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோனுக்கு வந்து சரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸில் ஊற்றுவாரா, ஊதும்போது போதும் அங்கிள் ரொம்ப ஊற்றாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோக்கு அதிர்ச்சியான டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுவார். ஏன்னா ஹீரோன் அவரை வந்து அங்கிள்னு கூப்பிட்டதுனால அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்களா, இந்த மாதிரி பேசுவோம். அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சுல, அவர் டக்குன்னு இப்போ என்ன சொல்வார், என்னை வந்து அங்கிள்னா கூப்பிட வேணா, என்னோட பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்வார். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க காலுக்கு மேலே காலை போட்டு காலை ஆட்டிகிட்டே இருப்பாங்களா, ஸோ அவங்களோட ஹீல்ஸ் கலண்டு அது நேராக போய் ஏதோ வழுக்கிக்கிட்டு போகிற மாதிரி ஹீரோவோட காலுக்கு பக்கத்தில் போய் விழுந்துடும். உடனே எல்லாரும் மேலே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்களா, இப்போ அவங்க செப்பலை வந்து அவங்க எடுக்கணும். உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ வந்துட்டு அதை காலால் நவர்த்தி விடுவார். ஹீரோயின் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்ப்பாங்க. அப்புறம் வெளியே எந்திரிச்சு வந்துடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவர் தூரமாக இருக்கும் போது இங்கேருந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவரை சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க என்ன பேசுவாங்கன்னா, இப்போ எனக்கு மாப்பிள்ளைன்னு பார்த்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, பையன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கைண்டாக தான் இருக்கான், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் தோணுது, அதனால் அவனை ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு இருந்த பையன் வந்துட்டு அவன் ஒரு தந்திரமானவன், ஒரு நரி மாதிரி, அவன் வந்து என்னை ஏமாத்தன பிளான் பண்ணிட்டான், ஸோ நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்களா. கரெக்டாக ஹீரோ பின்னாடி வருவார். அப்படியே ஹீரோ நடிச்சிருவாங்க. 2 பேரும் அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இத்தனை நின்றுப்பாங்க. இப்போ நான் இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிப்பாங்க. அங்கிள்னு கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்கல, சரி ஓகே பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், வெளியே ரொம்ப பனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் ரொம்ப பனியாக இருக்குது, சரி நான் சீக்கிரமாக கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுவாங்க. திரும்பவும் வந்துட்டு சாப்பாடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் பின்னாடியே வந்துருவார். இப்போ எல்லாம் இங்கே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தாத்தாலாம் பெரியவங்களாம் என்ன பேசுவாங்கன்னா, இப்போ உங்கள் 2 பேருக்கு கல்யாணம்ன்றதை பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே நம்ம
நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது 2 பேரும் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியனையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. நல்ல ஃபேமிலியாக இருக்குது, அவரும் பார்க்க நல்லா இருக்காரு, நம்மக்கிட்டேயும் நல்லா தான் பழகுறாரு, அதனால தாத்தாவும் சந்தோஷப்படுறாங்க, ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு வந்து ஓகே தான், எனக்கு வந்து எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவார். அதோட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போய்டும். நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்டான மேட்சாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. இப்போ அடுத்த மாதமே உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் வைக்கிறதுனால நீங்கள் இப்போத்துலேருந்தே வந்து டேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் எல்லாரும் சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். அதோட அவங்க அப்படியே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. போயிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போவாங்க. அவங்கள்ட்ட பேசும்போதே வந்து அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னடியே அங்கிளை போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்க, உனக்கு ஓகேவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவும் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, பாய மூடு, அங்கிள்லாம் சொல்ல முடியாது, நான் நேரில் பார்த்தா நீயே சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி லுக்கு வந்து பார்த்தா வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு, எனக்கு பொருத்தமானவராக இருக்காரு, ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாரு, ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேமிலியை பற்றி சொல்லும்போது, என்னடி சொல்கிற, அந்த குடும்பத்தில் உள்ள பையனா, அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பையன் வந்து ஹீரோ வந்துட்டு எப்படின்றது அவங்களுக்கும் தெரியுதுல்ல. உடனே அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ ரொம்ப லக்கி தான், உன் சடனாக வந்துட்டு உன்னோட இது வந்துட்டு இவ்வளோ உயர்ந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இது வரைக்கும் இன்னும் பேசி பழகல, டேட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுதான் ஒரு மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் சொல்லும்போது, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்து நினைக்கிற, நீ பாட்டுக்கு டெய்லி வந்துட்டு அவர் கூட சேர்ந்து இப்போ டேட்டிங் தானே சொல்லியிருக்காங்க எல்லாரும், ஸோ அந்த மாதிரி நீ பழக ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அதுவும் உனக்கு பழகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ வர வர ரொம்ப மோசமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களா. நல்லா ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களால அசையவே முடியல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் உள்ள அங்கிளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ட்ரிங்க் பண்ணிட்டேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்களோட அங்கிளுக்கு வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா வந்துட்டு ஹீரோ வந்து நிற்கிறாரு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் மயக்கத்தில் இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நேரில் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அப்படியே இருக்குது. ஹீரோனை போட்டு எழுப்பிட்டே இருக்காங்க, அவங்க எந்திரிக்கவே மாட்டுறாங்களா. அப்போ தான் வந்து அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, அதாவது இவங்க அங்கிள்னு கால் பண்ணது அவங்க வீட்டில் தாத்தா வீட்டில் அவங்களாம் அங்கிள் இருக்கார்ல, அந்த அங்கிளுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோவையும் அவங்க அங்கிள்னு சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவருக்கு கால் போயிடுச்சு. அப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா, தாத்தாக்கு நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரிங்க் பண்ணி இங்கே மயக்கத்தில் இருக்கன்றதெல்லாம் சொல்ல வேண்டாம், வந்து எனக்கு தெரியாமல் என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு தானே அதை கால் போனதுனால ஹீரோ வந்துட்டு பிக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து காருக்கு அந்த ஜன்னலை திறந்துட்டு அவங்க தலையை பாட்டுக்கு வெளியே விட்டு வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து அவங்கள உள்பக்கமாக வந்து படுக்க வச்சிருவாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு வருவாரா. அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் இருப்பாங்க. ஹீரோனோட அப்பா அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த அளவுக்கு இவ ட்ரிங்க் பண்ணியிருக்காளா அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனை தூக்கிட்டே போயிட்டு அவங்களோட பெட்ரூமில் தூங்க வைப்பார். உடனே எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம பொண்ணு வந்து இவ்வளோ ட்ரிங்க் பண்ணாலும் மாப்பிள்ளை பாருங்களேன் எவ்வளோ தங்கமாக அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுவும் தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு, நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பொருத்தமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அதோட ஹீரோயினை கொண்டு வந்து அவர் படுக்க வச்சுட்டு அவங்களோட செப்பரெல்லாம் மெதுவாக கழட்டி போட்டுட்டு அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி அவங்கள நல்லா அதாவது ஜூஜு சொல்லி தாலாட்டு பாடி நல்லா தூங்க வச்சுருவார். இங்கே ஹீரோ வெளியே எழுந்திரிச்சு வருவார். இப்போ ஹீரோயினோட அப்பா அம்மா வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயம், அதுக்கப்புறம் கல்யாண விஷயம் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போயிடும். இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி அடுத்த மாதம் வந்து கல்யாணன்றது வந்து ரொம்ப கிராண்டாக எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி பண்ணிக்கலாம், இப்போ நாளைக்கே வந்து நாங்கள் 2 பேரும் போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். அதோட ஹீரோ என்ன பண்ணுவார், அங்கே வெயிட் பண்ணியே காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் ஹீரோயினுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு மறுநாளுக்காக போடுறதுக்காக. இப்போ ஹீரோயின் வந்து இஷ்டத்துக்கு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில் வந்து அவங்க அம்மா எழுப்புவாங்களா, எதுக்குமா காலையில் வெள்ளனே எழுப்புறன்ற மாதிரி அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதோட இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து என்ன நாள் தெரியுமா, இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னம்மா அது அடுத்த மாதம் தானே கல்யாணம், நீங்கள் அதுக்குள்ளே என்னன்னு கேட்கும்போது, அதெல்லாம் எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு, எப்படினாலும் இதான் நடக்க போகுது, ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனு வேகமாக கிளம்பி வருவாங்க. இப்போ ஹீரோ வெயிட் பண்ணி பார்ப்பாரு. அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை ஹீரோயின் போட்டு வரும்போது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். 2 பேருமே இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வருவாங்க. அங்கே வந்தோடனே நீங்கள் 2 பேரும் பொருத்தம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசவும் இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. சர்டிஃபிகேட்டும் கையில் வாங்கிடுவாங்க. காரில் ஏறி உட்காந்துருப்பாங்களா, அப்படியே அமைதியாகவே 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் மட்டும் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கையில் வாங்கிடுவார். அப்புறம் என்ன சொல்வார், கல்யாணம் முடிஞ்சோடனே இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஹீரோயின் என்ன கேட்பாங்க, உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து ப்ராசஸ் படி தானே நடந்துட்டு இருக்கு, இப்போ இந்த கல்யாணம் அடுத்தது சாப்பாடு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்து ப்ராசஸ் கிடையாது, அது என்னோட லைஃபோட அது எண்டிங் பாயிண்ட்டாக அது இருக்கும்ல, அதுதான் என்னோட இது என்னோட வாழ்க்கையோட தொடக்கம் முடிவு எல்லாம் அதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லுவார். ரொம்பவே பிடிச்சிருக்கும், நல்லா பேசுகிறாரு. அதாவது என்ன சொல்கிறது, நம்மளை கொஞ்சம் தான் பேசினா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல,
அதனால ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி ஓகே சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ ஓகே சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு எந்த ஹோட்டல் பிடிக்குமோ அந்த ஹோட்டலுக்கே போக சொல்வாரு. ஹீரோயின் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதாவது நம்மளுக்கு என்ன பிடிக்குன்றத கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கான் போல இருக்கு. அதனால தான் அந்த ஹோட்டல் சாப்பாடு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா அங்கேயே போக சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப அங்க கிளம்புவாங்க. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க வரும்போது பார்த்தா ஹீரோனோட லவர் இருக்காருல்ல, அவர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. இவரை பார்த்தோன்னே இப்ப ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து தான் நின்னுட்டு இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்வாரு, "என்னாச்சு? நான் ஊருக்கு போயிட்டேன். இப்ப வர்றதுக்குள்ள ஒரு ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற. என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு" சொல்லும்போது, "என்ன முடிஞ்சு போச்சு? எங்க பார்த்தாலும் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாரியே போஸ்டர்லாம் வருது. எதுக்காக அப்படி?" இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்களா? அதோடு வந்துட்டு இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "என்ன விஷயம்? எத பத்தி பேசணும் அவங்க கிட்ட?" அப்படின்ற மாரி கேட்பாரு. அதுக்கு அந்த லவர் பாய் என்ன சொல்வாருன்னா, "இல்ல எங்க 2 பேருக்குள்ள இன்னும் செட்டில்மெண்ட்டும் முடியல. நாங்க பேசி வச்சது, இன்னும் சில அக்ரீமெண்ட் அந்த மாரிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இன்னும் எதுவுமே முடியல. அத பத்திலாம் நெறைய பேச வேண்டியிருக்கு" அப்படின்னு சொல்லவும், ஹீரோ வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஹீரோயின் கைய வந்து அவர் புடிச்சு நான் கூட்டு போய் கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து அந்த கைய தடுத்து விட்டுருவாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு பார்ப்பாங்களா, உடனே அவர் முழிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க என்ன சொல்வாங்க, இவரோட ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, "கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்ற மாரி இவருக்கு அதிர்ச்சியா இருக்கும். யாருன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு அப்படின்றத அவரே சொல்வாரு. அது இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா போயிடும். அவ்வளோ பெரிய பணக்காரனா கல்யாணம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் அவங்கள கூப்பிட்டுட்டு இப்ப நீ காஃபி ஷாப் போணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவர் பாய் அங்கிருந்து வேகமா ஓடிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இப்ப ஹீரோ புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்களா, கைய எடுத்துருவாங்க. சாரி உங்கள தொல்ல பண்ணதுன்னு நினைக்கல. ஆனா அவன் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால நான் அந்த மாதிரி உங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னுவாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, அத பத்திலாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. உடனே இப்ப ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்வாங்க, அவன் வந்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னோட ஹீரோக்கு முகமே மாறி போகுமா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, ஒரு வருஷமா நாங்க 2 பேரும் பழகிட்டு இருக்கோம். எங்க 2 பேர் வீட்லயுமே சம்மதிச்சுட்டாங்க கல்யாணத்துக்கு. ஆனாலும் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் வெளியூர் போயிட்டு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவன் என்னை வந்து ஏமாத்திட்டு இருக்கான், என் ஃப்ரெண்டோட பழகிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. ஸோ நான் அவனை பிரேக்கப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். மற்றபடி எங்களுக்குள்ள வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ புரிஞ்சுப்பாரு. எதா இருந்தாலும் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். உனக்கு நான் வந்து உனக்கு புரிஞ்சுதான் நடந்துப்பேன். நீ என்கிட்ட வந்து இப்படி அப்படின்ற மாதிரிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு அது ஓகேவா இருக்கும். இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இதை பத்தி நீ வந்து இதுக்கப்புறம் நீ யோசிக்கிறதோ பேசுறதோ வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா நீ நம்மளோட மேரேஜுக்கு நம்மளுக்கு கல்யாணத்துக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்ப, எங்ககிட்ட எவ்வளோ நீ உண்மையா இருப்ப அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ நீ வந்து பழைய விஷயங்களை போட்டு நீ வந்து குழப்பிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு மனசே வந்து ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல ஆளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காரு, அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க. அதோட மறுநாள் ஹீரோயின் வந்து வேலைக்காக கிளம்பி போவாங்க. இப்போ இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இவங்களோட சீனியராக தான் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கம்பெனி நடத்திட்டு இருப்பாங்க. அதில் அவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ எனக்கு ஹீரோயின் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ அடுத்தடுத்த மீட்டிங்கில் அவங்க கம்பெனி எப்படி டெவலப் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி 2 பேருமே பேசியிருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்களா. இப்போ ஹீரோவும் வந்துருவார். ஹீரோ வந்து ஏன்னா அவரும் ஒரு செய்வோம் தானே, அவரை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட ப்ராஜெக்ட் பற்றி பேசணும்ல. இப்போ ஹீரோயின் வந்துட்டு போய் பேசுகிறோம்னு சொல்லும் போது உடனே லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி அவங்க அவங்க அந்த லெக்சரை கொடுக்க போகிறாங்க. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோயின் எப்படி தெரிவானா, ஒரு டாக்டராகவும் ஒரு வக்கீலாகவும் ஒரு ஒவ்வொருத்தராகவும் என்னென்னலாம் ஃபீல்டு இருக்கோ அந்தந்த ஃபீல்டாகவே ஹீரோயின் அவர் நினச்சி பார்ப்பார். ஏன்னா இந்த அளவுக்கு திறமையான பொண்ணா இவ எந்த துறைக்கு போனாலும் இவ சாதிப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ அப்படியே மெய் சிலுத்து பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோன் அவங்களோட உரையை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருவாங்களா, அவர் ரொம்ப பெருமையாக ஹீரோனை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ என்ன சொல்வார், இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு நான் ரொம்ப கடுமையாக நம்ம உழைச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் இப்படி எஃபர்ட் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேசிடுவாரு. இந்த மீட்டிங் வந்து இப்போ முடிஞ்சிடும். இப்போ ஹீரோயின் வெளியே வரும்போது திரும்ப லவர் பாய் வந்து யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின் கிட்ட பேசுவார். அதுவும் வந்து கொஞ்சம் ரகசியமாக ஹீரோயின் கிட்ட இதே மாதிரி பேசுவார். ஆனால் ஹீரோயின் பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க. அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை கூட்டிட்டு திரும்ப ரெஸ்டாரண்ட் போவார். அங்கே 2 பேரும் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதோட இப்போ ஹீரோனுக்கு குளிராக இருக்கும், நல்லா பனி பெஞ்சிட்டு இருக்குமா. அப்போ ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வருவார். ஏன்னா இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் கூட்டு வந்து ஹீரோயினை விடணும். அந்த முறைப்படி அந்த மாதிரி கொண்டு வந்து விடும்போது ஹீரோயின் அங்கே போகிறதே அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே அவங்களுக்கு கூட கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ நின்றுட்டே இருப்பார். திரும்பி பார்த்து ஹீரோயின் சிரிக்கும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக போயிடும். இப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்க அம்மா வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஹீரோனுக்கு வந்துட்டு அந்த மணப்பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அந்த மணப்பெண்ணு ட்ரெஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இப்போ அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, உட்காந்து 2 பேருமே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே 2 பேரும் படுத்துப்பாங்க. இதை பற்றி நீ யோசிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோட ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப நம்ம டயர்ட் ஆகிட்டோம்ல, நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேரேஜ் நைட் எப்படி நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரொமான்ஸை. அதோட தான் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில் ஆகுது. இப்போ ஹீரோன் எந்திரிச்சு வரதுக்குள்ள இப்போ ஹீரோ எந்திரிச்சு வந்துருவாரு. அவர் என்ன
என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் வந்து சாப்பிட வருவாங்களா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்ட்டி வந்து சமைக்கிற ஆன்ட்டி வந்து வெளியூர் போயிருக்காங்க. ஸோ உனக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சமைச்சு வச்சிருக்கேன். எனக்கு சமைக்கலாம் தெரியாது. அதனால முட்டைய அவிச்சு வச்சிருக்கேன், பாலை காய்ச்சி வச்சிருக்கேன், அரிசி கஞ்சி வச்சிருக்கேன். இதான் எனக்கு முடியுது. உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோயின் சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஆன்ட்டி வர வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அதோட ஹீரோயின் வந்து அந்த முட்டையை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் பாலை கொஞ்சம் குடிச்சுப்பாங்க. அப்புறம் அவர் அரிசி கஞ்சி வச்சு குடிச்சிருக்காரா, அதையும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ மெதுவாக ஆரம்பிப்பாரு. லாஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரா. உடனே ஹீரோயின் வந்து என்ன நினைப்பாங்க, அவங்க தூங்கும்போது இஷ்டத்துக்கு